ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரோராவையும் ஆதிரையும் வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக செலக்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கர புலம்பல். அதாவது ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் கரெக்டு தானே, டீலக்ஸ் ஹவுஸில் உன் வேலை, பிக் பாஸ் ஹவுஸில் என்ன பிடிங்கிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்டானுங்க ஆடியன்ஸு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பிக் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் அப்படின்ட்டா, பிரெட்டி ப்ரிவிலேஜ்ன்ட்டு, அதாவது அழகா இருக்கா அப்படின்னாலும் அதை வச்சு போயிட்டா அப்படின்ட்டு. உண்மை தானே, இதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு அடித்து நொறுக்கி எங்கே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியா இருந்துச்சு? அப்படியே நீ பயங்கரமாக பண்ணுறியா கேட்டால் என்ன விரிச்சு போட்டு வரவா, அரைச்சி போட்டு வரவான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப பார்வதியெலாம் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ உன்ன மாதிரி இரு, நீ இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீ இது பண்ணாத. இல்லைப்பா அதெல்லாம் எனக்கு தெரியும், பட் என்னால் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கா. நீ என்ன பண்ணுற, மேக்ஸிமம் போய் தொடையை பிடிப்ப, இல்லை கட்டி பிடிப்ப, இல்லை கையை கடிப்ப, வேறு என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இவ்வளே தான் காட்டிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லாக அப்படிங்கிறது தான். அப்புறம் படுத்துக்கிட்டே அவர் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வாரம் எவிட் ஆயிடுவோம், ஒன்றும் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி. ஆமாம், அதில் என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் இருந்துச்சு. சரியா, ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடகக்காரி ஒருத்தி இருக்கா பாருங்க, எப்பா ரம்யா. அவங்க வந்து நான் ஏன் திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, நடிக்கிறது ரொம்ப ஆப்வியஸாக தெரியுதுங்க. இது வந்து ஒரு பிக் பாஸ் ஷோ, நம்ம இத்தனை வருஷம் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஆக்சுவலாக எதில் நடிக்கிறாங்க எதில் நடிக்கலன்ட்டு. அதாவது ரம்யா வந்து டாஸ்க் நல்லா பண்ணுறாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் அதில் உள்ளே வரல. சரியா, அப்புறம் அந்த அக்கா தம்பி தங்கச்சி எல்லாம் அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்குது. ஓகே, அந்த வீட்டில் நீங்கள் வந்திருக்கீங்கிறப்ப எனக்கு யாரும் இல்லை கேட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, அது கூட ஓரளவுக்கு நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஆனால் எல்லாம் சரிசமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி நீ வந்து பேக் பைட் பண்ணுற, அவங்கள பற்றி அவங்க முன்னாடி எதாவது கேட்டாங்கன்னா அசிங்கமாக பேசுகிற, வாயிலேருந்து வர வார்த்தைகள் வந்து சுத்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. இதில் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா போய் புலம்பிட்டு இருந்தாங்க. அதாவது ரம்யா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறது தெரியல, பிக் பாஸ் விட்டு வெளியே போயிட்டுனா, ஏன்னா 40,000 தான் இருந்துச்சு, அதையும் காலி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. எங்கே நீங்கள் ஆடல் பாடல் வேலை பார்க்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அது எவ்வளோ சம்பளம் வருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு சேலரி இருக்கும். பட் அதுக்குன்னு ஒன்றுமே இல்லாமலாம் இருக்காது. இந்த பிச்சை எடுக்கிற பொழப்பு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரிலாம் இருக்காது, ஓரளவுக்கு வரும். அவங்க அது உடனே இவங்க சொல்கிறாப்ப நீ ஆங்கர் ட்ரை பண்ணு. ஆங்கர்னா நான் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே, இங்கிலீஷ் பேசணுமா அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் இல்லை, நான் என்னையும் தான் அப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. நானும் வந்து அப்படி இது பேசி தத்தி தவிர தான் பேசினேன். அந்த மாதிரி நீயும் தத்தி தவறி பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து பழகிக்கலாம். இன்றைக்கே நான் ஒரு ஷோ பண்ணுறோம், அதில் நீ தான் இன்றைக்கி ஆங்கர் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி நான் சொன்னோடனே, இன்னொன்று ஒன்று தெரியுமா, பிக் பாஸில் இன்னொருத்தவங்க அந்த மாதிரி சீரியல் ஆர்டிஸ்ட்டாக வந்தாங்க. அதாவது உன்ன மாதிரி தான் வந்தாங்க ஆட்டக்காரியாக. ஆனால் அவங்க நாடகம்லாம் பண்ணல, ஆட்டக்காரியாக தான் வந்தாங்க. ஓகே, பட் இருந்தாலும் நீ பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் அவங்க ரொம்ப ஃபேக்கெல்லாம் பண்ணல. மயங்கி விழுந்தது, அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறது, எப்போ கரெக்டாக வந்து அதாவது டாஸ்க்லாம் வந்து பார்க்கும்போது அடிச்சு அவங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் பேசி முடிச்சுட்டு வரும்போது மயக்கம் வந்துடும், அவர் சும்மா இருக்கும்போது மயக்கம் வந்துடும். அந்த மாதிரிலாம் அடிக்கடி மயக்கம் வந்துடும். அந்த மாதிரிலாம் நடிக்கலை தாமரை பொறுத்த வரைக்கும். அவங்க சொல்கிறாங்க அப்படி இருந்தவங்க தான் தாமரை வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொன்னாங்க. ஸோ அந்த லெவலுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறங்கி சம்பவம் செஞ்சாங்க. இப்போ வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்டாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அந்த மாதிரி உனக்கும் வரும், நீ எஃபர்ட் போடு அப்படின்ற மாதிரி நல்ல அட்வைஸ் விக்ரம் வந்து கொடுத்தாரு. அதில் தரமாக இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து அது கரெக்டாக தான் இருந்துச்சு. சரியா, ஆனால் சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது ரம்யா ஜோ மாதிரி ஆட்களுக்கு, ஏன்னா அவங்க வந்து பக்காவாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தோல் வச்சு காட்டிட்டோம். எனக்கு அவங்க மேலே வன்மமோ இல்லை ரம்யா ஜோ பிடிக்காதுன்னெலாம் கிடையாது, தெரியுதுங்க, ஆப்வியஸாக தெரியும். அதை வந்து அவங்க மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அது வந்து இயல்பாக வந்தால் பரவாயில்ல, அது செயற்கைத்தனமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் லைவில் இது வரைக்கும் போன கண்டென்ட். இதுக்கு மேலே கண்டென்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன கண்டென்ட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறது. காலாவினத்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில்லனை வந்து சரி விட்டு தொலை, நீ உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னா அவர் ஜாலியாக பேசுகிறதெல்லாம் இவர் வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டாரு. ஸோ இனிமேல் நான் அதை நிப்பாட்ட போகிறதில்ல, நான் உன்னை பண்ணிட்டு தான் இருப்பேன், செஞ்சுட்டு தான் இருப்பேன்ற மாதிரி காலாவினத்துன்னு சொல்லிட்டாரு. ஓகே, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு கியூட் காம்போ போயிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியானாவும் எஃப்ஜேவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ரெகார்டிங் இந்த ஸ்ட்ரிப் கிளப்பு. அதை பற்றி இனிமேல் அதெல்லாம் பேசாத, அப்படி பேசாத, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சரி ஓகேன்ற மாதிரி. இன்னொரு பக்கம் கனி கிச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னும் கேப்டன் ஆனாங்கன்னா அடுத்த வாரம்லாம் என்னெல்லாம் பார்க்க நம்ம காத்திருக்கோமோ அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கட்டும். அடுத்து நம்ம சௌந்தர்யா இருக்காங்கல்ல, பிக் பாஸ் சௌந்தர்யா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த சீசன் என்னங்க நாங்கள் எஃபர்ட் போட்டு அவ்வளோ பேர் வந்தோம், போன சீசனில் நிறையா பேர் வந்தோம், பட் இந்த சீசனில் வாட்டர்மெலன் சாப்பிட்டுருந்தா தப்புன்னு உள்ளே இருக்காரு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் வீடியோ போட்டுருந்தாங்க, அவங்க உள்ளே இருக்காங்க, லவ்வர்ஸ் பார்க் ஆக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இதெல்லாம் ஒரு நியாயம் இருக்கா?
பிக் பாஸ்னால் ஒரு வரமுறை இருக்குது, சாமியார் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தால் அவர் உள்ளே வந்திருக்காரு அகோரி, இந்த மாதிரி என்னங்க நீங்கள் இந்த பிக் பாஸ்க்கான அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே குறைச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி அவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. அவங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்கு, இவங்க எதுவும் பண்ணவும் மாட்றாங்களே, அந்த வேதனை இருக்க தானே செய்யும் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒயில்டு கார்டு வந்தால் மட்டும்தான் இந்த கேம் மாறும். ஒயில்டு கார்டு வரலன்னு வைங்க, இந்த கேமோட டைமென்ஷனுங்கிறது மாறாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். தேங்க்யூ.